தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சங்கர் சண்முகநாதனோட படைப்பில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த இந்தியன் 2 இந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன ஒரு அநியாயம்! இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக்டில் ஆண்டவரோட படத்தை 2 தேட்டர் தான் காலை 9 மணிக்காச்சு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆண்டவருடைய இந்த அடிமட்ட நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். உங்கள் பகுதியில் இந்த படத்துக்கு காலை 9 மணிக்காச்சு எதுன்னு போட்டிருந்தாங்களா? அப்படி போட்டிருந்தா அதுக்கு எப்படி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னே இது பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ தான் இந்த மாதிரி நேர்மையான விமர்சனங்களை அவ்வப்போது நீங்கள் கண்டு ரசிக்க முடியும். நல்ல படங்களை தேர்வு பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். இந்த படத்தினோட கதை அப்படின்னு பார்க்க போனால் கதாநாயகன் சித்ரா அரவிந்தன் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை கார்ட்டூனிஸாகவும் இல்லை ஒரு சில விஷயங்களை யூடியூப் சேனலில் போட்டு பிரபலம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணி அது வந்து போஸ்டிங்காக ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்குறாரு. அதில் ஒரு சில குளறுபடிகளாக அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு நடுத்தருள் இறங்கி போராடக்கூடிய நம்ம கதாநாயகன் சித்ரா அரவிந்தா போலீஸ் உள்ள கூட்டிகிட்டு போய் குமுறி அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளிவிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியே வர கதாநாயகன் நாமெல்லாம் சிஸ்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு வாய்க்கிலேயே தான் பேசுகிறோம். ஆனால் இது சரி கட்ட ஒரு ஆள் வேணும். வி ஆர் ஜஸ்ட் பார்க்கிங் டாக்ஸ் பட் வி நீட் ஹண்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்தியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கம்பேக் இண்டியன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா ஓப்பனிங் பண்ணால் கதாநாயகன் கமலஹாசன் தாய்பேயில் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போனாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் 12,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி முழுங்கிப்பிட்டு தப்பிச்சு போனாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர் வந்து குஜிலிகளோட குஜாலா கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து வி கம் பேக் அப்படின்னு சொல்லி இவர் திரும்பவும் ரிப்ளை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே இருக்கிற சிஸ்டத்தை எல்லாம் சரி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை. இது ஜஸ்ட் ஒன்லைன். இதுக்கு மேலே இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் சங்கர் அவர்கள் பலர் கலாய்க்கும்படி ஒரு படத்தை எடுத்ததே இல்லை. பட் இந்த படத்தை அவர் எடுத்தது காரணம் என்னன்னா, அவர் எல்லாரும் கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. டைட்டில் போட்டிருப்பாங்க ஜீரோ டொலரன்ஸ், அதாவது முற்றிலும் சகிப்புத்தன்மையற்ற அப்படின்னு. அந்த சகிப்புத்தன்மை யாருக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த படத்தை போய் பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். அது என்னங்கிறத கடைசி அவங்க கிட்ட சொல்கிறேன். ஒரு சில கேள்விகளையும் கேட்க வேண்டியிருக்கு. அதே வீடியோட கடைசியில் கேட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வராரு. இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது பெருசு இல்லைங்க, நம்ம வீடு முதல்ல சுத்தமாக இருக்கணும். இது இளைஞர்களான உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வீடு சுத்தமான நாடு சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை திருத்துற பொறுப்பை தமிழ்நாட்டு இளைஞர்கள் கையிலே கொடுத்துட்டு இவர் ஸ்டேட் டு ஸ்டேட்டு கொலை பண்ண போயிடுறாரு. அங்கங்கே மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருப்பாங்க, கொள்ளையடிச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களையெல்லாம் கொள்றதுக்காக இவர் அந்த பக்கம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன நடக்குது, குளறுபடிகள் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 3, அது என்னங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். நல்லா இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. முதல்ல இப்படி ஒரு படத்தை இயக்குனர் சங்கர் அவர்கள் எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. செகண்ட் பார்ட் அப்படிங்கிற பேரில் செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான எந்த ஒரு விஷயம் இது இல்லை. அதாவது இந்தியனுடைய இன்றைய ட்ரெண்டிங் ரீமேக் தான் இந்த இந்தியன் 2. இது இந்தியன் 2 அப்படிங்கிற பேர் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு விஜிலன்ஸில் ஒவ்வொருத்தரும் அந்த லஞ்சம் வாங்கும்போது உங்கள் பையன் தான் போட்டு கொடுத்தான், அந்த மாதிரி ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக லஞ்ச ஒழிப்புக்கு நாம் வந்து கால் பண்ணோம்னா நான் யார் சொன்னாங்க அப்படிங்கிற ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்குது. இதில் என்னென்னா, உன் பையன் தாயே ஆதாரத்தை கொடுத்தது, உன் பொண்ணு தாயே ஆதாரத்தை கொடுத்ததுன்னு அரெஸ்ட் பண்ணுற எல்லாரையும் அவங்களே போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வீடு பகையை தேடிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாப்புக்கு மேலே வந்து ஸ்கேட்டிங் வெஹிக்கிள், ஈவி ஸ்கேட்டிங் வெஹிக்கிள் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று மேக் பண்ணியிருப்பாங்க. தக்காளி வேற லெவல். பாலையா கூட இந்த மாதிரி பண்ணது இல்லைங்க. வேற மாதிரி தாத்தா பண்ணிட்டாரு. ஏன்னா இத்தனை கோடி இளைஞர்களால் சாதிக்க முடியாதது ஒரு தாத்தா சாதிக்க முடியும் அப்படின்னு இளைஞர்கள் நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் முன்னெடுத்து வச்சதே தப்பான விஷயமா தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து படத்துக்குள்ளே இல்லைங்க, நமக்கு வேணும், கண்டிப்பாக நிறைய வேணும். நான் இந்த படத்தோட செகண்ட் ஹாப்புக்கு மேலெல்லாம் பார்த்தோன்னே தலையில் அடிச்சுக்கிட்டேன். எத்தனை பேர் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாப் சீக்வன்சஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் தேர்ட் பார்ட்டுக்கு உண்டான லீடிங் வேறு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் பாபி சிம்ஹா அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து போன பாகத்தில் இவரை பிடிக்க வந்த சிபிஐ ஆஃபீஸரோட மகனாக இருப்பார். இதில் அந்த வர்ம கலை அப்படிங்கிறதால வர்ம ஷூட், அதாவது வர்ம ப்ரூப் அப்படின்னு ஒரு ஷூட்டை வேற போட்டுட்டு வர்றாங்க. இந்த படத்தில் அவர் பயன்படுத்துகிற வர்ம கலைகள்னா அகத்தியர் வர்ம புத்தகத்தில் நானே படிச்சிருக்கேன். உண்மைதான். ஸ்டார்டிங்கில் அந்த தொழிலதிபர் வந்து அப்படியே கூச்ச சோபமெல்லாம் ஒரு கேயாக மாற்றுறது, அப்புறம் எல்லாத்தையும் குதிரை மாதிரி மாற்றி ஓட விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்றைய நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? அது
மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அனிருத்தோட மியூசிக் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் இந்த படத்தில் உருப்படியாக இருக்கக்கூடியது நிஜமாவே அனிருத்தோட மியூசிக் தாங்க. சாங்ஸு சிங்கிள்ஸ் என்னமோ நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மனுஷன் பிசிறு தட்டி பட்டாசை கிளப்பிட்டாரு. அந்த மியூசிக் தான் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதேமாதிரி இந்த படத்தை நம்ம பார்க்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மேக்கிங்கு, சினியோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டண்ட் டீமு. சும்மா வேறு லெவல். அந்த ஈவி ஸ்கேட்டிங் ஃபைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே அதை மேக் பண்ண விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தமிழ் படமாக ஓடுது, செகண்ட் ஹாஃபுக்கு மேலே முழுக்க தெலுங்கு இன்டீரியருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் கணிக்க முடியாத காட்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. முற்றிலும் எல்லாமே கணிக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இவர் வந்து சுடுகாட்டில் சித்தார்த்தா அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. உங்கள் அம்மா சாவுக்கு நீதான் காரணம்னா அவர் கொல்லி வைக்க விடாமல் அவர் தடுத்துருவாங்க. அந்த இடத்துல இந்தியன் தாத்தா வந்து அவர் பார்ப்பார். அப்போ நம்ம நினைப்போம் கண்டிப்பாக இந்த இடத்துல போலீஸ் வரும்னு. பாபி சிம்கா ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு ஓடிடுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் கணிக்கும்படியே இருக்கே தவிர கணிக்க முடியாத காட்சிகள் அடுத்தடுத்து என்ன நடக்கணும் ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. படத்தை பார்க்கும்போது நமக்கு ஆல்வேஸ் தெரிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரம் படத்தை பார்த்தீங்கன்னா முழு படம் இதாங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 என்கின்ற இந்த ஆணையை அன்னார் சங்கர் அவர்கள் புடுங்காமலே இருந்திருக்கலாம். இதை பிடிங்க என்ன பிரயோஜனம்? காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் திறந்து போகிறாங்களா? இல்லை ஓட்டுகளை போட்டோன்னா கோட்டைக்கு போய் கோடிகளை சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள் திறந்து போகிறாங்களா? ஆனால் அரசியல்வாதிகள் தான் கோடிகளை சம்பாதிச்சு நாட்டை நாசமாக்குறாங்க. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறமே, நாமளாவது கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கலான்னு அரசு அதிகாரிகள் திறந்து போகிறாங்களா? இல்லை அவங்க திருந்தினாலுமே அவங்கள திருந்துறதுக்காக இங்கே இருக்கிற மற்ற சிஸ்டம்ஸ் விட்டுடுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கேட்க வேண்டி இருக்குது. எப்படி தன்னுடைய ஆதங்கத்தை அக்கறையாக அவ்வப்போது இந்த மாதிரி திரைப்படத்தில் அன்னார் சங்கர் அவர்கள் வெளிப்படுத்துகிறாரு. என்ன அதை போய் பார்த்து நாம தான் பலிகடாய் ஆகிறோம் நண்பர்களே. நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ½ அன் ஹவர் பார்த்துட்டீங்களே, இந்த ஃபுல் மூவி உங்களால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த படத்தை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற முடிவில் கச்சை கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி இதை பார்த்துட்டு பிறகு இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டான்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நமக்கு ஆதரவு கொடுங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.